தெமுலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணுற ஐட்டம் ஃபர்ஸ்ட்டாக ஸ்ரீலங்காவுக்கு வந்து கஸ்டம் கிளியர் ஆகி அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் டெலிவரி கம்பெனி கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைவேட் டெலிவரி கம்பெனி தான் அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துக்குமே இதை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற பொருட்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து கொரியர் சர்வீசஸ் மூலமாக தான் இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக அலி எக்ஸ்பிரஸோ தெமுவோ இல்லைனா ஏதாவது ஒரு வெளிநாட்டு சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அது கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் இலங்கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தெமுவில் ஆர்டர் பண்ணுற ஆர்டர்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதன் காரணமாக இப்போ ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு பற்றாக்குறை வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு. இந்த பிரைவேட் டெலிவரி கம்பெனி கிட்ட தான் தெமுவில் வர ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டாக ஜனவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ஆர்டர்ஸ் வந்திருக்கும். பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 ஆர்டர்ஸ் வந்திருக்கும். அதே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஆகும்போது 1,00,000 ஆர்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த 1,00,000 ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான டெலிவரி பாய்ஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக இருப்பாங்க. டெலிவரி